அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் வந்து 1.5 kg வச்சுருக்கேன். அப்புறம் ரைஸ் வந்து 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரைஸை வந்து பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்லா 2 விசில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில சிக்கனுக்கு 1 விசில் போதும், சரிங்களா? அடுத்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இது ரெண்டும் 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் சொல்லுவாங்கள்ல, அது 1. அதுக்கப்புறம் தனியா வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு வந்து மசாலா தடவணும். அதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அரைச்ச மசாலா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது கூடவே வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, இது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது வரமிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் உள்ள உரப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிளகு, அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிக்கனில் வந்து தடவி ஒரு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு சும்மா டீப் ஃப்ரை பண்ண வேணாம், இந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சரிங்களா? 2 சைடும் மாற்றி மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிவிட்டு 2 பல்லாரியை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. நான் 2 பச்சை மிளகா எடுத்தேன். அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனை வந்து பாயில் பண்ண யூஸ் பண்ண வாட்டர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ அந்த வாட்டர் நம்ம வந்து அளந்து ஊற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கீங்கன்னா தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் ஆஃப் வாட்டர் நான் இதில் ஊற்றணும். அந்த 3 கப்பில் 1 கப் வந்து நான் அந்த சிக்கன் பாயில் பண்ண வச்ச அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். நீங்களும் அந்த அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது நம்ம அந்த தண்ணியெல்லாம் அதில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்ச லெமன். இந்த மந்திக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த காஞ்ச லெமன் தான். அதனால் அதை போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த பாயில் வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. அந்த அரிசியும் தண்ணியும் வந்து லெவல் வர்றது வரைக்குமே வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. தம் போட்டதுக்கப்புறம் ஒரே லெவலாகிரும், தண்ணி எல்லாம் வற்றி ஒரே இதாயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, மந்தி பிரியாணியோட ஸ்மோக்கி எஃபெக்ட் வர்றதுக்காக
வீட்டில் கங்கு இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் அந்த கங்கு எடுத்து வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விடணும். அதாவது நம்ம குக் பண்ண அந்த பாட்டில் என்ன பண்ணி சிக்கன் எல்லாத்தையும் மேலே இந்த மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து அந்த கங்கை வச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நெய் அதில் விட்டு அப்படியே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஸ்மோக்கி எஃபெக்டான அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த பாட்டில் இருக்கிற அந்த சிக்கன்லேயும் சரி அந்த ரைஸ்லேயும் சரி நல்லா செட் ஆயிரும். லிட்டை போட்டு கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நான் சர்வ் பண்ணுங்கள். ஒரு செம்மையான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.